முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன். ஹாய் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்துட்டு என்னென்னா எங்கள் வீட்டில் சத்யநாராயண பூஜை ஸ்பெஷலு பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா சத்யநாராயண பூஜையில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது, அது ரொம்ப நல்லது கூட. ஸோ எங்கள் வீடியோ ஃபுல்லாக என்ஜாய் பாருங்கள். என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்ன நல்லதுன்னு தெரிய வரும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் இது. சரி, இருந்தாலும் எங்கள் வீட்டில் பண்ணுறது எல்லாருக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வருஷம் மறக்காமல் சத்யநாராயண பூஜை பண்ணிடுவோம். அதனால உங்களுக்கு இந்த வாட்டி நாங்கள் ஷேர் பண்ணலான்றதுக்கோசம் என்னென்ன பண்ணுறோன்றது காமிக்கிறோம். எல்லாருக்கோசரமே நாங்கள் வேண்டிக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ் இருக்குது. மெயின் நம்மளுக்கு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பூவா தான் முக்கியம். அதனால் பூவா வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் என்டைக்கு பாருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பூஜைக்கு நம்ம பூவெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. நல்ல கூத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம். இது நம்மளோட கட்டுதல், இது எங்கள் அம்மாவோட கட்டுதல். யாருது நல்லா இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பூ இருந்துச்சு, அதெல்லாம் கட்டி முடிக்கலான்னு அதை கொஞ்சம் எடுத்து டெக்கரேஷன் தேவைப்படுது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், வீடியோ காற்றுல நம்ம கோலம் போடுறது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. கோலம் இது நான் போட்டுருந்து, இது எங்கள் அம்மா போட்டுனுக்குறாங்க. வா 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 மம்மி சொல்லுவாங்க பாருங்க. வா போடுங்க. என்னடா ஒன்றுமே காணும், கீழே சிரிக்கிற ஒன்றும் வரலன்னு. என்னடா வந்துச்சு, ஏதோ எறும்பு ஓடுற மதிக்குது. என்ன மீ பண்ணுற? என்ன போடுற? ஏதோ மூஞ்சி காமி. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன். பிள்ளையார்கிட்ட டெக்கரேஷன் வேலை ஸ்டார்ட் ஆயாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் எங்கள் அம்மா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அப்படியே பூஜைன்னா தலைக்கு பூ இல்லைன்னா எப்படி சொல்லுங்க, அதனால் பூ கட்டி தான் அம்மான்னு கட்டின்னுக்குறாங்க எங்கள் அம்மா. இந்த மாதிரி யார் உங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதில் ஜல்தி எழுந்திருந்தால ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 மணி. ரொம்ப பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் அம்மா ஒரு பக்கம் காராபாத்து கேசரி பாத்து பூஜைக்கு ரெடி பண்ணிங்கிறாங்க. ரொம்ப பசி எடுக்க ஸ்டார்ட் ஆனதுனால அப்புறம் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஐயர் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிங்கிறாரு பூஜைக்கு. நம்ம பாஸ் குளிக்காமல் சுற்றிங்கிறாரு. இப்போ அவரை ரெடி பண்ணோம். ஐயோ சொல்லக்கூடாது. பாருங்கள், நம்ம சூப்பராக வேறு லெவலில் நம்ம சாமி ரெடி ஆகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இன்னும் கல்செல்லாம் வைக்க வேண்டியது ரெடி பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டப்போ ஃபுல்லாக காமிக்கிறோம். சத்யநாராயண சாமி பூஜை இது ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பாருங்கள், நம்ம சாமிக்கு 2 சைடில் வாழை மரம் வைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வாழை மரம் பாருங்கள். இப்போ அது ரெடி ஆனோடனே சைடில் வச்சுட்டு எப்படி இதுன்னு காமிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. வேறு லெவலில் பூஜை சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யஸ்ய விரதம் குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. शुभाभ्यां शोभने शुभमूर्ते आद्य ब्रह्मणः द्वितीय परार्धे कलियुगे प्रथम पादे जम्बूद्वीपे भरतवर्षे भरतखण्डे देवानां ताभ्यो नमः. नाम पूजावलिं च गजून् केशवान् मौं पुनक्तुं सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शान्तिः शान्तिः शान्तिः. सानिरीयकदा ब्रह्मणमुपहरति एका दैव यजमानाय स्तेजोददारिं प्रिया आप्यानन्तरायाय सर्वस्तोमोतिरात्रवत्तमहर्बोधिं
सर्वस्य எங்கேப்பா ஏஞ்சி போகிற? இப்போ நம்ம ஹோமம் ஸ்டார்ட் ஆகுது. உட்கார். भगवते ओम धर्मराजाय विद्महे रोहिताकाय धीमहि तन्नो अंगारकावतोराद स्वाहा ओम अग्निहोत्राकतपतव्यायम् अपागं प्रेताकं सजन्मते स्वाहा ओम अग्निर्मूर्धा सा चतुष्पदे अष्टापदे नवपदे बभोरषे सहस्र अक्षरा परमे ओमन्न अग्निरामपवश्चाष्टकम् यष्टराजं ब्रह्मणा ब्रह्मणस्पदः आनशुण्डं नादवसरदानक स्वाहा ओम सत्यदाक्षिणे नमः सत्ययोगाय नमः सत्यज्ञानाय नमः सत्यज्ञानप्रियाय नमः ओम सत्यनिधये नमः सत्यसुता आयतनवान् भवते आपो वै नक्षत्राणामायतनम् आयतनवान् भवते एवं वेद लोकावायतनं वेद आयतनवान् भवते पर्जन्यो वा अपामायतनम् आयतनवान् भवते यत्पर्जन्यस्यायतनं वेद आयतनवान् भवते आपो वै पर्जन्यस्यायतनम् आयतनवान् भवते एवं वेद लोकावायतनं वेद आयतनवान् भवते आयतनवान् भवते य एवं वेद योऽप्सुनाहं प्रतिष्ठितां वेद प्रत्यवदष्टरे ॐ राजादिराजाय व्रतयसायन नमो वयं वैश्रवणाय कुर्मः कामान् कामकामाय मह्यम् कामेश्वरो वैश्रवणो दधातु राज वै श्रवणाय महाराजाय ते नमः சூப்பராக வேறு லெவலில் பூஜை முடிஞ்சிச்சு. இப்போ ஐயருக்கு தட்சிணம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமாச்சு. எல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ அடுத்தது நம்ம வரப்போகிறது நம்மளோட சாப்பாடு. எவ்வளோ வெரைட்டிஸு நாங்கள் பூஜைக்கு எல்லாம் சொல்லியிருந்தோம். நிறைய வெரைட்டிஸ் என்னென்னா உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. ஊறுகாய், கோசம்பரி, மிக்சட் பொரியல், அப்புறம் என்னது இது கருணக்கிழங்கு கிரேவி மாதிரி, ஒவ்வொட்டு, அப்பளம், அப்புறம் நம்மளோட பூரி, வடை, அப்புறம் என்னது சென்னா மசாலா கிரேவி. வேறு லெவலில் இருந்துச்சு மக்கள். பூரி சென்னா மசாலா கிரேவி சாப்பிட்னே இருக்கணும்னு தோணுச்சு. அப்படியே அது ஸ்வீட்டும் இல்லாமல் காரமும் இல்லை, அது நல்லா பட்டரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா நம்ம மஷ்ரூம் பிரியாணி சொல்லியிருந்தோம், வெஜிடபிள் மஷ்ரூம் பிரியாணி. அது போக ரைஸ், ரசம், மோர், இதெல்லாம் வேறு லெவலில் பேட்டிங் ஆச்சு மச்ச மக்களே. சூப்பராக டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம் எப்போவுமே. பூஜைலாம் முடிஞ்சிட்டப்புறம் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் புதுசான இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை அடுத்தது மீட்டப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.